மிதுன ராசிக்காரர்கள் அண்ட் மிதுன லக்னம் 2 பேருக்குமே இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 3ஆம் வீட்டுல கேது, 9ஆம் வீட்டுல ராகு. யூஸ்வலா இந்த காம்பினேஷன்ல நடக்கும்போது நிறைய கோவிலுக்கு போவாங்க. அவங்களுக்குள்ளார இருக்கிற அந்த சோல் தர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இனம் புரியாத தேடுதல் ஓப்பன் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் யூஸ்வலாக ராகு கேது 9ஆம் வீட்டில் போகும்போது அப்பா சம்மந்தப்பட்ட ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கு யாருக்காவது உடம்பு ப்ராப்ளம் ஆறுது, அதே மாதிரி அவங்க வீட்டில் யாராவது அப்பா சைடில் அப்பாவே மரணம் ஆறுது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ராகு 9ஆம் வீட்டில் போகும்போது கண்டிப்பாக குருவோட சில சர்ச்சைகள் பிரச்சனைகள் வரும். கேர்ஃபுல்லாக எடுத்துட்டு போங்க. காரணம் என்னன்னா, இந்த இடத்துல தான் தேவையில்லாத பிரச்சனை, சாபம் இல்ல மனக்கசப்பு வர்றதுக்குரிய நிறைய வாய்ப்புகள் இருக்கு. 3ஆம் வீட்டுல போகும்போது செல்போன் மாத்துறது, லேப்டாப் மாத்துறது, அது மட்டும் இல்லாம அந்த அந்த எழுதுறது, அந்த பிலாசபிக்கல் ரைட்டிங்னு சொல்றாங்க இல்லையா, அந்த பிலாசபிக்கல் ரைட்டிங் எல்லாமே வரும். மற்றபடிக்கு இதுல யூஸ்வலா ஒரு ராகு கேது ஒரு ராசியை பார்க்கும்போதோ போகும்போதோ அது என்ன ஆகும்னா, அந்த இடத்தோட எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் டெஸ்டிங் பாயிண்ட். இப்போ அண்ணன் தங்கை இல்லைன்னா தம்பி தங்கை அவங்களோடலாம் டெஸ்டிங் பாயிண்ட் நடக்கும். அது அவங்க என்ன பண்ணாலும் ஒத்துப்போமா, இல்லை நம்ம மனசுல நினைக்கிறது அவங்ககிட்ட சொல்லிதான் ஆகணுமா, அந்த மாதிரி டெஸ்டிங் பாயிண்ட், உரசி பார்க்கறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த ராகு கேது பயிற்சியை நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டி வரும். நீங்கள் இல்லை எப்போதும் போல் அன்கான்ஷியஸாக நடந்தீங்கன்னா நிறைய சர்ச்சை, சண்டை, தொந்தரவுகளுக்குள்ளார போய் மாட்டுவீங்க.